Hi friends, welcome to my channel Crypto Thagaval. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 10ல இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆன கேட் ஐஓவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி ஃபண்டை டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதனால் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட் ஐஓ எக்ஸ்சேஞ்ச் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் வால்யூமும் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக அதில் எக்ஸிக்யூட் ஆகிடும். நீங்கள் கேட் ஐஓவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய காயின்கள் அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதில் பெஸ்ட்டானதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கேட் ஐஓவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்ற பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அடுத்து கேட் ஐஓட ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறீங்களா, ஆண்ட்ராய்டு ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கேட் ஐஓவில் எப்படி ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேட் ஐஓவில் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கேஒய்சி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டாப் லெஃப்ட்டில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செக்யூரிட்டி சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனில் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு வர்ற ஓடிபியை இதில் எடுத்து வந்து போட்டு நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டரை இந்த கேட் ஐஓட லிங்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இந்த கேட் ஐஓட கோடை என்டர் பண்ணி லிங்க் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டுங்கிறது நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்டு. அதை நீங்கள் இங்கே வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபண்டு பாஸ்வேர்டுங்கிறதுல நம்மளுடைய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்போ கேட்குவாங்க இந்த பாஸ்வேர்டு. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஐடி ஆத்தென்டிகேஷனுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரியோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் இந்த கேட் ஐஓவில் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் ஐடினா ஆதார் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அந்த ஐடி ப்ரூஃபோட ஃப்ரண்ட் பேஜை இந்த இடத்துல ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேக்கையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஐடி கார்டு ஒரு கையிலையும் கேட் ஐஓவோட ஐடியை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு கையிலையும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளியராக இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி 1 கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து கேஒய்சி 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அட்வான்ஸ்டு ஐடி வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வீடியோ ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபேஸ் மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். வாய் திறக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி 2வும் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு சில டைம் கேஒய்சி 1 வந்து ப்ராசஸிங்கில் இருக்குன்னே காட்டும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட பிசியில் இந்த கேட் ஐஓவை லாகின் பண்ணி கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து நாம் கேட் ஐஓவில் எப்படி ஃபண்டை டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே கேட் ஐஓவில் வந்து ஃபண்டை டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரானையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரானில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெபாசிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஆர்எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்எக்ஸ் ட்ரான் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரான் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த ட்ரான் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ரானை சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரிசீவ் ஆன ட்ரானெல்லாம் நம்மளுடைய இந்த ஸ்பாட் அக்கௌண்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரானை யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ட்ரேட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரானை வந்து யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ண போகிறதுனால ட்ரானை செல்லுன்னு கொடுத்துருங்க. ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த பை ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா ட்ரானையும் நீங்கள் யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் 100% கொடுத்து செல்லுன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய ஆர்டர் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த கன்வெர்ட் பண்ண யூஎஸ்டிடிலாம் நம்ம இந்த வேலெட்டை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஸ்பாட் அக்கௌண்ட்டில் பார்த்துக்கலாம். இதில் நம்ம பை பண்ணி வச்சுருக்க எல்லா காயினுமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி கேட் ஐஓலேருந்து மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த யூஎஸ்டிடியை திருப்பி நம்ம ட்ரானை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஎஸ்டிடியை நம்ம ட்ரானை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்சேஞ்சுன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ ட்ரானை நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பையை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸுங்கிறதுல ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த செல் ஆர்டரை கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா யூஎஸ்டியும் ட்ரானாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் 100% கொடுத்து பையை கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய யூஎஸ்டிடி எல்லாமே ட்ரானாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வேலெட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வித்ட்ரா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிஆர்எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த ட்ரானை கொண்டு போகிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் டிஆர்எக்ஸ்ன்னு டைப் பண்ணி அந்த அட்ரஸை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த அட்ரஸோட நேமும் டைப் பண்ணிக்கோங்க. வசீரெக்ஸ்னால் வசீரெக்ஸ், இல்லைனா பினான்ஸ் ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வித்ட்ராக்கு வந்து ஒரு ட்ரானை வந்து ஃபீஸாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வித்ட்ரான்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.